பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தொடர்ந்து 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு திருநாவுக்கரசு நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை சிந்திக்கவிருக்கின்றோம். அப்பர் என்று நாம் பலராலே அறியப்பட்ட ஒரு நாயனார், சைவ சமயத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாயனார். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பெற்ற அற்புதமான ஒரு நாயனார். இவர் திருவாமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலத்திலே புகழனார் மாதினியார் என்ற தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இவர் பிறந்ததிலேயே ஒரு சைவ குடும்பத்தை சார்ந்தவர். இவருக்கு திலகவதியார்னு சொல்லக்கூடிய ஒரு தமக்கையார் இருக்காங்க. இந்த சைவ குடும்பம் சிவபெருமானை அனுதினமும் வழிபடக்கூடிய ஒரு குடும்பம். திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வீரட்டானேஸ்வரரை முப்போதுமே அந்த ஈஸ்வரரை வழிபட்டு அடுத்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலேயே பிறந்து சைவ தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் இந்த அப்பர். தம்முடைய திலகவதியாராகிய தமக்கையருக்கு திருமண நிச்சயம் பண்றாங்க. இந்த திருமண நிச்சயத்திலே கலிப்பகையார்னு சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி, இவர் சோழ மகாராஜாவுடைய நாட்டுல ஒரு படை தளபதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறாரு. இந்த கலிப்பகையாருக்கும் திலகவதியாருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு திருமணத்திற்குள்ளாகவே இந்த கலிப்பகையார் போருக்கு சென்று இறந்து போயிடுறார். இப்ப இந்த செய்தி வீட்டுக்கு அடையுது. வீட்டுல கேட்ட உடனேயே தாயும் தந்தையும் மிகுந்த வருத்தம் விடுறாங்க. அந்த காலகட்டத்திலாம் பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாவே முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த பொண்ணுக்கு அவர் தான் நிச்சயிக்கப்பட்டு விட்டுருவாரு. அப்ப அதற்கு மேல வேற யாருமே அந்த பொண்ணை கேட்டோ அதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா பண்ணது தான். அப்ப இந்த பொண்ணுக்கு நிச்சயமே ஆயிடுச்சு திலகவதியாருக்கு. அப்ப நிச்சயமான பிறகு இறந்து போயிட்டான் அப்படின்னா அதை எதோ பேசுவாங்க. அப்ப இதற்கு மேல திருமணம் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. அப்ப இந்த திலகவதியாரை என்ன பண்றாங்க, தம்முடைய வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையை துறந்துடுறாங்க. துறந்த பிறகு திருவதிகை வீரட்டான ஈஸ்வரர் கோயில்ல திருமொழிக்கிடுதல் அப்படிங்கிற ஒரு பணியை செய்யறாங்க. திரு அழகிடுதல் அப்படின்ற ஒரு பணியும் செய்யறாங்க. திரு அழகு திருமொழுக்கு அப்படின்னா கோயிலை கூட்டி சுத்தம் செய்து சாணமிட்டு வழிபடக்கூடிய ஒரு தொண்டு. இந்த தொண்டை செய்து கொண்டு திலகவதியார் வாழ்ந்துட்டு வராங்க. தம்முடைய தாயும் தந்தையுமே இந்த செய்தி கேட்ட உடனே அவங்க மனசு உடைஞ்சிட்டாங்க. பிள்ளையின் மேல் யார் கட்டிக்குவா அப்படின்றதுலயே அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. திலகவதியாரும் இறக்க வேண்டிய சூழல் தான். ஆனா தம்பியாகிய நாவுக்கரசர் இருக்கிறார் இல்லையா, மருள் நீக்கியார், இந்த மருள் நீக்கியாரை விட்டு விட்டு இறக்க கூடாது. அப்ப இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தம்முடைய தம்பிக்காகவே இவர் வாழ்க்கையை துறந்து இந்த பணியை செய்து கொண்டு சைவத்திலேயே இந்த அற்புதமான திருமொழிக்கிடுதல் திரு அழகிடுதல் ஆகி இந்த பணியை செய்து கொண்டு வாழ்ந்துட்டு வராங்க. இப்ப இதை பார்த்து பார்த்து மருள் நீக்கியார் ரொம்ப விசனப்படுறார். ஏன்னா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, தம்முடைய தமக்கையாருக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளையும் இறந்து போயிட்டாரு. அப்ப இது என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி இவரும் வாழ்க்கையை வெறுக்கிறாரு. வாழ்க்கையை வெறுத்தவர் தவறான ஒரு பாதைக்கு சென்று விடுறார். சமணத்திற்கு போயிடுறார். இந்த சமணம் இவங்க இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல கடலூர்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல ஒரு மடம் அமைத்திருக்காங்க, சமணர்கள் மடம். இந்த சமணர்கள் மடத்திற்கு போய் சமண தலைவராகவே இவர் மாறிடுறார். ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படின்றது சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் நிறைய போரும் பூசலும் நடந்த ஒரு காலகட்டம். அப்படி இருக்கிற போது இவர் சமணத்திற்கு சார்றாரு. சமண மதத்தினுடைய தலைவராகவே மாறிடுறாரு. நிறைய இடங்களுக்கு எல்லாம் போய் சொற்பொழிவாற்றாரு. சமணத்தை பற்றி எல்லாம் சொற்பொழிவாற்றி சமணத்தை பரப்புவதிலேயே ஒரு நோக்காக இவர் கொண்டிருக்காரு. இப்படியே வாழ்ந்துட்டு வராரு. ஆனா திலகவதியாருக்கு எப்படியாவது தம்முடைய தம்பியை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அனுதினமும் வீரட்டானேஸ்வரர் கோயில்ல திரு அழகிட்டு திருமொழிக்கிட்டு இவர் என்ன வேண்டுவார் அப்படின்னா தம்முடைய தம்பியை எப்படியாவது இந்த சைவத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் வீரட்டானேஸ்வரரை வழிபடுறார். இது மட்டும்தான் அவருடைய வழிபாடாகவே இருக்குது. ஏன்னா வேற எதுவுமே இல்லை. வாழ்க்கையை துறந்தாச்சு. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. இதற்கு மேல திருமணமோ கிடையாது. அப்படி இருக்கிற போது தமக்குன்னு இருக்கக்கூடிய லட்சியம் என்ன, தம்முடைய தம்பியை தம்முடைய இந்த சைவத்திற்கு திருப்பி ஆக வேண்டும். இந்த இவர்களுடைய குலமே ஒரு சைவ குலம். அப்படி இருக்கிற போது தம்பி வழி மாறி விட்டான்ங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்த திலகவதியாரால. அதனால இதை வழிபட்டுட்டே இருக்கிற போது ஒரு நாள் இரவு இந்த வீரட்டானேஸ்வர திலகவதியாருடைய கனவுகள் போய் உம்முடைய தம்பிக்கு யாம் சூளை நோய் கொடுக்கவிருக்கிறோம், இந்த சூளை நோயால் யாம் அவரை ஆட்கொள்ளுவோம்னு சொல்லிடுறாங்க. சொன்ன அடுத்த நொடி பொழுது
அப்பொழுது இரவு நேரத்துல திருநாவுக்கரசராக இருந்த அந்த மருள்நீக்கியாருக்கு சூளை நோய் சூளை நோய் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நோய் கிடையாது. அது வந்து ஒரு வயிற்று வலி, சொல்லனா துயரத்தில் ஆற்றக்கூடிய ஒரு வயிற்று வலி. இந்த வலியை பெற்ற உடனேயே திருநாவுக்கரசருக்கு அப்போதான் நினைவு வருது, தமக்கு ஒரு தமக்கையார் இருந்தார், அவரிடத்தில் நாம் செல்ல வேண்டும்னு சொல்லி இந்த திருநாவுக்கரசர் அங்கிருந்து புறப்பட்டு நேரா வந்து தம்முடைய தமக்கையார் இருக்கக்கூடிய இடத்திற்கு வராங்க. தம்முடைய தமக்கையார் கூட்டிட்டு போய் விரட்டானேஸ்வரர் கோயிலை நிறுத்தி அந்த இடத்தில் கைப்பிடி திருநீர் அள்ளுறாங்க. அள்ளி தம்முடைய தம்பியாருக்கு இட்டு இந்த சூளை நோய் தீர்க்க இந்த இறைவனை பாடுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உடனே இந்த திருநீருடைய மகத்துவம் பெற்ற உடனேயே திருநாவுக்கரசருடைய அந்த சூளை நோய் வந்து போயிடுது. அப்ப போன உடனேயே எம்பெருமான் வந்து காட்சி தராரு. காட்சி தந்து மருள்நீக்கியார்னு இத்தனை நாளா அழைக்கப்பட்ட இந்த நாயனாருக்கு திருநாவுக்கரசருங்கிற ஒரு பட்டத்தை வந்து கொடுக்கிறார். நாவுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் வந்து இவரை அழைத்து எம்மை பாடுக அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனேயே கூற்றாயினவாறு விளக்ககளீர்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பதிகத்தை 10 பாடல்களை கொண்டு எம்பெருமானை பாடுறாரு. பாடி முடிச்ச உடனேயே இவருடைய சூளை நோய் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடு. இத்தனை ஆண்டு காலமாக நான் இந்த சமணத்தில் இருந்து இந்த சைவர்களுக்கும் இந்த சிவபெருமானையே பழித்து பேசி கொண்டிருந்தேன். அதெல்லாம் தவறு அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து கொண்டு இனி ஒரு காலம் வந்து இந்த எம்பெருமானுடைய பாதங்களை விட்டு நான் விலகவே மாட்டேன்னு சொல்லி தம்முடைய வாழ்நாள் ஆகிய 83 வயது வரை இவர் வந்து சிவத்தொண்டு செய்து ஒவ்வொரு கோயில்களுக்கும் சென்று உளவார பணி செய்து வாழ்ந்து எம்பெருமானோடு கலந்தவர் இந்த நாவுக்கரசர். இது மட்டுமா இவர் செய்தாரு, எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த அற்புதங்களை எல்லாம் சேக்கிழார் வந்து சொல்லிக்கிட்டே போறார். இந்த செய்தி மகேந்திர பல்லவனுக்கு வந்து போகுது. மகேந்திர பல்லவன் சமணம் சார்ந்துட்டார். இவர் சமண தலைவரா இருக்கிறார், இருந்தவர் தான் இந்த மருள்நீக்கியார் ஆகிய இந்த நாவுக்கரசர். இப்போ சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு போனா இவரை பார்த்து பல பேர் வந்து வேற மதத்திற்கு சைவத்திற்கு போயிடுவாங்க. ஏன்னா சமணம் வந்து தலைக்காதுன்னு சொல்லி சமணர்கள் எல்லாம் மன்னன் கிட்ட சொல்லிடுறாங்க. மன்னன் உடனே வந்து இவரை வந்து விடக்கூடாது, இவரை உடனடியாக அழைத்து வர வேண்டும், மீண்டும் வந்து சமணத்தில் அவர் செய்த அந்த பணியை வந்து செய்ய வேண்டும்னு சொல்லி தலை பிறப்பிக்கிறான் மகேந்திர பல்லவன். ஆனாலும் இந்த நாவுக்கரசர் வருவதற்கு மறுக்கிறார். வருவதற்கு மறுத்தது மட்டுமல்லாமல் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு பதிகத்தை வந்து பாடுகிறார் நாவுக்கரசர். நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், யமனுக்கே பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் இப்போது பற்றியிருப்பது எம்பெருமானுடைய கால், அதிலும் சிவபெருமானாகிய இந்த வீரட்டானேஸ்வரருடைய திருவடியை நான் பற்றியிருக்கிறேன். அதனால் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன்னு சொல்லி அந்த பதிகத்தை வந்து நாவுக்கரசர் பாடுறாரு. அதன் பிறகு மன்னன் வந்து இவரை வந்து நஞ்சை கொடுத்த போதிலும் கல்லை கட்டி கடலில் போட்ட போதிலும் இவர் வந்து நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி இவர் தமக்கு என்னென்னலாம் தீங்கு வருதோ அத்தனை தீங்குகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்கிறார் இந்த நாவுக்கரசர். அதன் பிறகு இவர் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய சிவ திருத்தலங்களில் எல்லாம் வழிபடுகிறார். அப்போ அப்பூதியடிகள் அப்படிங்கிறவரை சந்திக்கிறார். அந்த அப்பூதியடிகளாருடைய இறந்த மகனை உயிர்ப்பிக்க செய்யறாரு. அதே போல திருவேலிமிழலையில வந்து பஞ்சத்தால் வந்து மக்கள் வாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய இறைவனை பாடி பொற்காசுகள் பெற்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுத்து வராரு. இப்படி பல அற்புதங்களை செய்து கடைசியாக இவர் எங்க போறாருன்னா கைலைக்கு போறார். கைலைக்கு தம்முடைய மார்பாலையே தவழ்ந்து செல்கிறார். அப்போது எம்பெருமான் வந்து முனிவர் வடிவிலே இவருக்கு காட்சி தந்து திருவையாற்றிலே நான் வந்து உனக்கு வந்து காட்சி தருகிறேன், திருவையாறு வந்து நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மீண்டும் கைலையிலிருந்து புறப்பட்டு திருவையாற்றுக்கு வராரு. திருவையாற்றுக்கு வந்து எப்படி காட்சி தராரா, திருவையாற்றுல வந்து அந்த இறைவனை ஐயாரப்பரை வணங்கி கொண்டிருக்கிற போது அங்க இருக்கக்கூடிய அத்தனையும் வந்து சிவபெருமானாகவே காட்சி தருகிறதா. இப்படி ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறார்னு சொல்லி சொன்னா, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடும் நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவார் காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு சொல்லி இப்படியாக எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய மயிலை பார்க்கிறார், அதுவும் சிவபெருமானாக காட்சி தருகிறது. கோழி பெடையடும் கண்டேன், கோழியை பார்க்கிறார், கோழியும் சிவபெருமானாக காட்சி தருகிறது. அங்க இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் சிவபெருமானாக காட்சி தருகிறது. கடைசியாக வான வீதியிலே எம்பெருமான் காட்சி தந்து இவரை ஆட்கொண்டு இந்த 63 நாயன்மார்கள் வரிசையிலே இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் சைவ சமய குரவர்கள் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வரக்கூடிய 4 பெருமக்களில் இவரையும் ஒரு நாயன்மாராக மாற்றி நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாயன்மாரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லாவித நலங்களையும் பெருமாடி நம்முடைய பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்ஷாட் ஆன்மீக சேனல். நன்றி, வணக்கம்.